ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கருப்பு கவுனி அரிசியோட கஞ்சி. அதை எப்படி வைக்கலாங்கிறது தான் இந்த பதிவில் படம். நல்லா நைட்டே நல்லா ஊற வச்சிடணும். ஏன்னாக்கா அது ரொம்ப வேகாது. அதனால் ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து நைட்டே ஊற வச்சாச்சு. நல்லா காலையில் எந்திரிச்சு குக்கரில் போட்டு ஒரு 10 விசில்னாலும் விட்டுனா தான் நல்லா கஞ்சி ஆகும். நல்லா வெந்திருக்கு பார்த்திங்களா. நல்லா வெந்தோடனே நல்லா கடைஞ்சி விட்டு அதில் தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு போட்டு நாங்கள் 2 கொஞ்சம் பூண்டும் போட்டோம். ஒரு 10 பல் பூண்டு போட்டு அதையும் போட்டு நல்லா 10 விசில் விட்டு வேக வச்சு நல்லா எடுத்த திறந்தால் நல்லா மசிஞ்சு அப்பையும் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் வெந்திருந்தது. அந்தளவுக்கு ரொம்ப மையாக வேகாது சாதாரண அரிசி மாரி. ஆனால் இதில் சத்து நிறையா இருக்குது. அதில் நாங்கள் பூண்டு போட்டு வேக வச்சு உப்பு போட்டுட்டு அதில் தேங்காய் பால் ஒரு அரை மூடி தேங்காய் பால் ஊற்றி அதில் நல்லா கலக்கி அதை வேணும்னா இன்னும் உங்களுக்கு வேணும்னா ஒரு தடவை மிக்சியில் சுற்றிட்டு அப்படியே குடிச்சிடலாம். இல்லை அப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமானது தான் இந்த கருப்பு கவுனி அரிசியோட கஞ்சி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டு. இந்த வெயில் காலத்துக்கு இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இதை நல்லா நாங்கள் மிக்சியில் அடிச்சுட்டு ஒரு கிளாஸ் குடிக்கிறதுக்காகவும் வச்சுக்கிட்டோம். இதை கஞ்சியாகவும் சாப்பிட்லாம். ஊறுகாய் துவையல் எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.